இந்த வீட்ல நம்ம இருந்து கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். ஒரு டிவிக்கு கூட நான் இந்த வீட்ல உன்னை ரொம்பவே கஷ்டப்படுறேன். நம்ம தனி குடித்தனம் போறதா எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். நிலா இருந்துட்டு நடேசன் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு, என்னம்மா உனக்கு டிவி தானே வேணும், நான் வாங்கி கொடுக்குறேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் டிவிக்கு தான் பிரச்சனை வருதா? அந்த வண்டியை நீங்கள் ஓட்டுறீங்கல்ல, அதில் எவ்வளோ சம்பாத்தியம் வருதுன்னு இது வரைக்கும் நீங்கள் கணக்கு கொடுத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நீங்களா சம்பாதிக்கிறீங்க, நீங்களா வீட்டில் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வண்டிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற காசு எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதனால் நடேசன் கிட்ட அவங்க பேசுகிறதே இல்லை. சரி, சென்னையில் ஒரு வேலையாக நம்ம மனோகர் வந்து வராங்க. சரி, அப்படியே நிலாவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நிலாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. என்னம்மா இன்னும் அப்பா மேலே கோவத்தில் தான் இருக்கேன், உங்கள் மேலே எனக்கு என்னப்பா கோபம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைம்மா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறியே, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நடேசன் வந்து பேசிகிட்டு இருக்கிற போது நம்ம நிலா சரியாக பேசாமல் போனதுனால இது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. டிவி வாங்கிறதுக்காக வச்ச காசை வண்டி டிவி கட்டியாச்சு, அதுக்காக மருமக என் மேலே கோவத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாப் பண்ண போன சோழன் கிட்ட இந்த வீட்டில் ஒரு டிவிக்காக கூட என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்ருக்கா, உங்களுக்காக சென்னையிலே ஒரு பிளாட் வாங்கி கொடுக்குறேன், அந்த பிளாட்டில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்கள் வாங்கி போடுறேன், என் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.